ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்லனில் பொன்னியின் செல்லனோட 3வது பாகத்தில் 9வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். அதாவது போன வாரம் நம்ம பார்த்தது 7வது அத்தியாயமும் 8வது அத்தியாயமும் நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி 9வது அத்தியாயமும் 10வது அத்தியாயமும் தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, அதாவது போன அத்தியாயம் முடியும் போது பூங்குழலியும் வந்தியத்தேவனும் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கல்ல, நீ இளவரசரை கொண்டிருக்க, அதனால நீ தான் உனக்கு தான் பிரச்சனை வரும்னு இவ சொன்னான். அதுக்கு வந்தியத்தேவன் பூங்குழலி கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நீ இந்த மந்திரவாதியை கொண்டிருக்க அப்படிங்கிறத அவன் பூங்குழலி கிட்ட சொன்னான். அது நீ நான் இளவரசரை கொன்னதை நீ யார்கிட்டையாவது சொன்னால், நான் மந்திரவாதியை கொன்னதை நான் நந்தினி தேவி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு வந்தியத்தேவன் மிரட்டுற மாதிரி அப்படி சொல்லியிருந்தான். ஆனால் அவங்க 2 பேருமே மந்திரவாதி உயிரோட இருக்கான்னு அவங்க 2 பேருக்குமே தெரியும். அதனால அவங்க அப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பூங்குழலி அங்கே ஓட இதில், அதாவது அந்த ஓடைக்கு படகுல அப்படி போகிறப்போ வந்தியத்தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ பின்னால் ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டுது. சிரிக்கிற சத்தம் கேட்டவுடனே வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். அங்கே பார்த்தா ரவிதாசன் இருந்தான். ரவிதாசனை பார்த்தோடனே இவன் ஐயோ பிசாசு அப்படின்னு கத்திக்கிட்டு ஏதோ நடிக்கிற மாதிரி, பேய் தான் ரவிதாசனோட பிசாசு தான் வந்திருக்கே அப்படின்ட்டு அப்படி நடிச்சுட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான் ரவிதாசன் கிட்டேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா பூங்குழலியும் இந்த சேந்தன் அமுதனும் சேர்ந்து இளவரசரை அங்கே இதுக்கு, அதாவது நாகப்பட்டினத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இப்போது இரவு போயிடுச்சு. பகல், அதாவது காலையில் நல்லா விடிய போகுது. அப்போ இரவு உலகத்தை விட்டு போகிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுதுன்னு கல்கி சொல்கிறாரு. அப்போது இரவு வருத்தப்பட்டுக்கிட்டே போக முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே அது விருப்பம் இல்லாமல் உலகத்தை விட்டு போகிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த இதில் இரவு போய் இப்போ காலையில் ஆயிடுச்சு. காலையில் ஆனோடனே அந்த இரவு போயிடுச்சுன்னு ரொம்ப சுதந்திரமாக பறவையெல்லாம் பறக்கிற மாதிரி, அங்கே சில இது மரத்தில் காய் காய்க்குது, பூவில் அதாவது பூ மொட்டு பூவாகுது. இதெல்லாம் கல்கி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இங்கே பூங்குழலி, சேந்தன் அமுதன், இளவரசர் எல்லாரும் படகுல போயிட்டுருக்காங்க. பூங்குழலி தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்போ சேந்தன் அமுதன் தான் படகை ஓட்டிக்கிட்டு இருக்கான். படகுல அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பகல் விடிஞ்ச சத்தம், அதாவது விடிஞ்சக்கப்புறம் இந்த பறவையெல்லாம் கத்தும்ல, பறவை கத்தும், அதாவது மிருகங்களோட சத்தம் கேட்கும். ஏன்னா இவங்க இதில் காட்டில் தானே போயிட்டுருக்காங்க, காட்டில் தான் போயிட்டுருக்காங்க. அதனால அந்த சத்தம்லாம் கேட்கும். பொதுவாக பூங்குழலி இந்த, அதாவது கோடிக்கரையில் பிறந்து அங்கே இருக்கிற காட்டிலேயே வளர்ந்தவ, காட்டை சுற்றி வருவா. அவளுக்கு இந்த சாதாரணமாக பறவை கத்துறது, அதுக்கப்புறம் மிருகங்கள் ஏதாவது சத்தம் போடுறது, அந்த மாதிரி சத்தம்லாம் அவளுக்கு அவ்வளோவா ஒரு சந்தோஷமாகவே இருக்காது. ஆனால் இப்போ என்னன்னா, இளவரசர் அவ கூட வராரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இவளுக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அவள் அந்த சந்தோஷத்துலேயே இருக்கா. அப்படி தூக்கத்துலேருந்து முழிக்கிறா. அப்போ பார்த்தா சேந்தன் அமுதனை பார்க்குறதுக்கு முன்னால் இளவரசரை பார்க்குறா. இளவரசர் அப்போ முழிச்சிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் மயக்கத்துக்கு திருப்பி போயிடுறாரு. இப்படி திருப்பி அவருக்கு இப்படி ஆகிட்டு இருக்கு. அப்போ இவ சேந்தன் அமுதனை பார்த்து ஒரு பாட்டு பாட சொல்கிறான். அப்போ சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ ஒரு பாட்டு பாடு, நீ இருக்கும்போது நான் எப்படி பாட்டு பாடுறது அப்படின்னு 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீ பாடு, இல்லைன்னா நீ பாடு அப்படின்ட்டு. இளவரசர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி
நீங்கள் 2 பேருமே பாடுறது எனக்கு தொந்தரவாக இருக்காது, அதனால நீங்கள் 2 பேருமே பாடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு திருப்பி மயக்கத்துக்கே போயிடுறாரு. இப்படி அதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு வெக்கம் ஆகிடுது, அதனால அவள் தலையை குனிஞ்சிக்கிறா. இப்படி அவங்க வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நாகைப்பட்டினம் ஊர் வந்துடுச்சு. அப்போ ஊரில் பார்த்தா ஒரு இது வந்து கிராமம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால சேந்தன் அமுதன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி படகுல இருந்து இறங்கி போய் அந்த கிராமத்துக்குள்ளே போய் இளவரசருக்கு கொஞ்சம் பாலும் இந்த பூங்குழலிக்கு கொஞ்சம் சாப்பாடும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி போகும்போது அந்த நேரத்தில் குதிரை சத்தம், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, குதிரையோட காலடி சத்தம் கேட்குது. அதை கேட்டோடனே இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இளவரசர் இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருச்சா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை பழுவேட்டரையரோட ஆட்களாக இருப்பாங்களா, இல்லை மந்திரவாதியாக இருப்பானா, யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இளவரசரோட முகத்தில் மட்டும் ஒரு மலர்ச்சி தெரியுது. ஏன்னா அந்த குதிரையில் வந்தது வேற யாரும் இல்லை, நம்ம வந்தியத்தேவன் தான் வந்திருக்கான். வந்தியத்தேவன் தான், அந்த குதிரையில் வர்றது வந்தியத்தேவன் தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்களும் வந்து படகை நிறுத்திடுறாங்க. படகை நிறுத்தினோடனே இவனும் படகு கிட்ட வந்து ஓடையோட கரையில் குதிரையை நிறுத்திட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் கவலையே பட தேவையில்லை, இனிமேல் நீங்கள் இளவரசரை ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இதை கேட்டோடனே பூங்குழலி, அப்போ மந்திரவாதி அப்படின்னு. மந்திரவாதியா? நம்ம 2 பேரும் பேசினதை மந்திரவாதி வந்து ஒட்டு கேட்டான்ல, அப்படி ஒட்டு கேட்டதுக்கப்புறம் நீ போனதுக்கப்புறம் அவன் வந்து நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்த்த உடனே நான் அவனோட பிசாசை பார்த்த மாதிரி நடிச்சுட்டு அவன்கிட்ட அப்படியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா சேந்தன் அமுதன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா குதிரையை வந்து பார்க்குறான். குதிரையை பார்த்துட்டு வந்தியத்தேவன்கிட்ட, நான் சொன்ன இடத்துல குதிரை இருந்துதான், நீ போய் குதிரையை வந்து எடுத்துக்கிட்டியா குதிரையை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆமாம், நீ சொன்ன இடத்துல தான் இருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப இருட்டாக இருந்தது, அந்த காடு வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது, அது எங்கேன்னு தெரியலை, ஆனால் குதிரை வந்து கணச்சிது. இது வந்து நான் தஞ்சாவூருக்கு வரும்போது உன்கிட்ட கொடுத்துட்டு போன குதிரை தான், அதனால அது என்னை வந்து கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அதை கேட்டோடனே இவன் வந்து சிரிக்கிறான். இப்படி சிரிச்சுட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இளவரசர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அக்கா என்ன சொன்னாங்க, என்னோட நண்பன் வந்தியத்தேவன் இங்கே அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கு வந்து உங்களை சூடாமணி விகாரத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். இதை கேட்டுட்டு வந்தியத்தேவனும், இங்கே பாருங்கள், இளவரசரை ரொம்ப ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கூப்பிட்டு போயிடுவீங்கல்ல. பூங்குழலிக்கிட்ட வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பூங்குழலி, உன்னை நம்பி தான் நான் இளவரசரை விட்டுட்டு போகிறேன் உன்கிட்ட, உன் மாமன் இந்த சேந்தன் அமுதன்கிட்ட நான் இளவரசரை விட்டுட்டு போனால் அவன் வந்து ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு கோயிலை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, கோயிலை பார்த்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சாமி சிலையை பார்த்துட்டாலோ தேவாரம் பாடுறேன் அப்படின்னு அவன் கோயிலுக்குள்ளே போயிடுவான். இல்லைன்னா ஏதாவது சிலைக்கிட்ட போய் அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான். இல்லைன்னா ஏதாவது பூ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவை கட்ட போயிடுவான். அதனால தான் நான் உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் கிண்டலாக சொல்கிறான். அப்போ சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, உன்கிட்ட சேர்ந்ததுலேருந்து உன்னோட நட்பு கிடைச்சதுலேருந்து எனக்கு அந்த ஆர்வமே போயிடுச்சு. நான் இப்போ சாமியும் கும்பிட்றதில்ல, கை தொழிலும் பார்க்குறதில்ல, பூவும் கட்டுறதில்லை, எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி மந்திரவாதி பிசாசு அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்த, உனக்கு வந்து பொய் சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக வருது அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. அப்போ பூங்குழலியை பார்த்து வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, அதை வந்து பொய்ன்னு நீ வந்து சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு கற்பனை சக்தின்னு தான் நீ சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ திருப்பி இந்த
இவன் யாரு சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த ஆர்வமே போச்சு, சாமி கும்பிட்றதுலையும் ஆர்வம் போயிடுச்சு, கைத்தொழில் செய்கிறதுலையும் ஆர்வம் போயிடுச்சு, பூ கட்டுறதுலையும் ஆர்வம் போயிடுச்சு உன்னோட நண்பனாக ஆனதுனால அப்படின்னு அவன் திருப்பி சொன்னதுக்கப்புறம் வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் உனக்கு அந்த ஆர்வம் போயிடுச்சா இல்லை அந்த பொண்ணால் உனக்கு ஆர்வம் போயிடுச்சா அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அவன் வந்து பேச்சை மாற்றுறதுக்காக அந்த குதிரையை பற்றி திருப்பி கேட்குறான். சரி சரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக அங்கே கொண்டு போய் இளவரசரை சேருங்க அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி சேந்தன் அமுதன்ட்ட இங்கே பாரு, நான் வந்து அரேபியர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து உயர் ஜாதி குதிரைகளை விற்பனை செய்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி குதிரையோட காலுக்கு இரும்பு கவசம் மாதிரி ஒன்று போடுறாங்க. பட்டறைக்கு போய் அங்கே செஞ்சு அதோட காலில் வந்து மாட்டி விட்றாங்க, அது கவசம் மாதிரி. ஏன்னா குதிரையை வந்து வெறும் காலில் ஓட விட்டுறது பெரிய பாவமா, அதனால நான் உடனே ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு பட்டறை இருந்தால் அந்த பட்டறைக்கு போய் என்னோட குதிரைக்கு இரும்பு கவசம் வந்து காலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான் வந்தியத்தேவன். இப்போ இவங்க 2 பேரும் சூடாமணி விகாரத்துக்கு புத்த விகாரத்துக்கு இளவரசரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இளவரசர் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. இந்த சூடாமணி புத்த விகாரத்துக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். அதை கேட்டோடனே இவர் ஓ எங்கள் அக்கா சொன்ன மாதிரி என்னை வந்து புத்த மதத்தில் சேர்க்க போகிறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் வந்து மயக்கம் போட்டுடுறாரு திருப்பி. இப்படி இவங்க வந்து பேசிக்கிட்டே பார்த்தா புத்த விகாரத்துக்கு வந்துட்டாங்க. புத்த விகாரத்தில் ஒரு கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புத்த பிஷிகள்லாம் எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க, பொறுமையே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறான்னா, சேந்தன் அமுதன் படகுல இருந்து இறங்கி அங்கே போகிறோம். இந்த படகை எங்கே கொண்டு போய் விட்றாங்கன்னா, புத்த விகாரத்தோட மத்தியில் கொண்டு விட்டுறாங்க. படகு ஏன்னா வந்து படகு வந்து ஓடையில் தானே இருக்குது, அதை சுற்றி தான் புத்த விகாரத்தை சுற்றி தான் ஓடையே இருக்குது. அதனால அவங்க வந்து நேராக புத்த விகாரத்தோட மத்தியில் கொண்டு போய் இதை படகை நிறுத்திடுறாங்க. அந்த படகை நிறுத்திட்டு இவன் வந்து புத்த விகாரத்தோட நுழைவாயில் வழியாகவே சாதாரணமாக உள்ளே போகிறான். சாதாரணமாக உள்ளே போகும்போது ஐயோ இளவரசருக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் இளைய பிராட்டி கூட என்னோட தம்பி இங்கே வந்தால் நீங்கள் அவனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அவனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்களே. இப்போ வந்து இளவரசர் வந்து இறந்துட்டாரு, கடலில் மூழ்கிட்டாரு. இந்த சமுத்திரராஜனுக்கு எப்படி இப்படி ஒரு மனசு வந்தது, இப்படி ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு அவன் எப்படி துணிஞ்சான் அப்படின்னு அந்த புத்த விகாரத்தில் இருக்கிற பெரிய புத்த பிஷு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதை மற்றவங்கெல்லாம் வந்து கேட்டுட்டு அவங்க வந்து எதுவுமே பேசாமல் கண்ணில் தண்ணியோட அப்படி இருக்கிறாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த அத்தியாயம் அதோட முடியுது. அடுத்த அத்தியாயம் சூடாமணி புத்த விகாரம். அந்த சூடாமணி புத்த விகாரத்துக்குள்ள இப்போ சேந்தன் அமுதன் மற்ற பிசிகளோட ஒன்று சேர்ந்து வந்து உள்ளே போகிறான். இப்படி அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் வந்து அந்த விகாரத்தில் யாருமே பேசலை. அப்படி பேசாத நேரத்தில் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை சொல்கிறதுக்காக அவன் வந்து பெரிய அந்த புத்த பிஷு அதாவது ஆச்சாரியார்கிட்ட போகலான்னு முடிவு எடுக்கிறான். அப்படி முடிவு பண்ணும்போது பார்த்தா நிறைய பேர் அவனை தடுக்கிறாங்க. இவன் யார் அப்படின்னு அந்த ஆச்சாரியார் வந்து கேட்குறாரு. அதுக்கு சேந்தன் அமுதன் சொல்கிறான், நான் இங்கே பாருங்க சுவாமிகளே, நான் வந்து தஞ்சையை சேர்ந்த ஒருத்தன், என்னோட பேர் சேந்தன் அமுதன், நான் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டவொடனே என்ன செய்தி என்ன அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு இளைஞனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை வந்து இந்த புத்த விகாரத்தில் சேர்த்து சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு
கேள்விப்பட்டேன், அதனால தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்து அந்த ஆச்சாரியார்கிட்ட சொல்கிறான். அப்போ ஆச்சாரியார் வந்து நல்ல சமயம் பார்த்து கூப்பிட்டு வந்த, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ சரிங்க ஐயா, நான் வந்து போகிறேன். ஏன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு புத்த விகாரத்தில் சொன்னாங்க, இந்த அதாவது நாகைப்பட்டினத்தில் இருக்க புத்த விகாரத்தில் ரொம்ப நல்ல சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ சரி நில்லு, அது யார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், அது யாரை நீ கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இது ரகசியமாக என்ன ரகசியமாக அவங்கள்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இங்கே யாருக்குமே ரகசியங்கிறது கிடையாது, நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு இந்த ஆச்சாரியார் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக போய் ஆச்சாரியாரோட காதில் ஏதோ சொல்கிறான். அப்போ ஆச்சாரியார் வந்து முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதனால அவர் சரி நீ அந்த இளைஞனை எங்கே வச்சிருக்க, வா அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த புத்த விகாரத்தோட மத்தியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டவுடனே இவர் வந்து எப்படி புத்த விகாரத்தோட மத்திக்கு அவனை வந்து கூப்பிட்டு வந்த, நீ எப்படி அந்த பக்கமாக வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சேந்தன் அமுதன் சொல்கிறான், இந்த மாதிரி புத்த விகாரத்தோட மத்தினா வந்து ஓடை இருக்குல்ல, அந்த ஓடை வழியாக தான் ஒரு படகு மூலமாக தான் அந்த நோயாளியை நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டவுடனே இவரும் என்ன பண்ணுறாருன்னா சேந்தன் அமுதனை கூட்டிகிட்டு சரி வா நம்ம அங்கே போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அங்கே இளவரசரை வந்து படகுல படுக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. முகத்தில் என்னெல்லாமோ ஒரு உணர்ச்சி தோணுது, ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என்ன பேசுகிறதுன்னே தெரியல, வாயிலேருந்து பேச்சே வர மாட்டேங்குது. இப்படி பார்த்துக்கிட்டு சேந்தன் அமுதனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, இது உண்மையிலே இளவரசர் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இளவரசர் தானே அவனும் சொல்கிறான். அப்போ மற்றவங்க காது கேட்காம வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ மற்ற பிஷுக்கள்கிட்டலாம் இவர் ஆச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இந்த பையனுக்கு விஷக்காய்ச்சல் வந்திருக்கு, இது ரொம்ப கொடூரமானது, இந்த இளைஞனை நம்ம வெளியில் விட்டோம்னா ஊரில் இருக்க எல்லாருக்குமே அந்த விஷக்காய்ச்சல் பரவிடும், அதனால என்னோட அறையில் வச்ச இவனுக்கு நான் தான் சிகிச்சை கொடுக்க போகிறேன், அதனால நீங்கள் யாருமே வந்து அதை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை இந்த இளைஞன் வந்து குளிர் ஜுரத்தோட வேகத்தில் ஏதாவது ஒரு சத்தம் போடுவான், ஏதாவது ஒன்று பேசுவான், அதனால நீங்கள் யாரும் எதுவும் வந்து பேசக்கூடாது, அந்த பேச்சை நீங்கள் வந்து நம்பிடக்கூடாது, பெருசுபடுத்திடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. உடனே இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த படகுலேருந்து இளவரசரை ஒரு கையால் பிடிச்சி தூக்குறப்போ சேந்தன் அமுதனும் அவருக்கு வந்து உதவி பண்ணி 2 பேருமா சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் படி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி உள்ள கூட்டிகிட்டு போகும்போது அறையோட கதவு திறக்குது. அந்த அறையோட கதவு திறந்தோடனே இளவரசரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போனோடனே மற்ற பிஷுக்கள்லாம் அந்த அறைக்குள்ளே போனோடனே கதவு படான்னு சாத்தின உடனே பூங்குழலி வந்து இனிமே எந்த ஜென்மத்தில் இளவரசரை நான் பார்க்க போகிறனோ, இனிமேல் எப்போ பார்க்கணும் என்னமோ அப்படின்னு நான் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ சேந்தன் அமுதன் மட்டும் அங்கே அந்த அறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கதவை சாத்திடுது. திருப்பி இளவரசரை பார்த்துட்டு அவன் வந்து இளவரசரை இனிமே பார்ப்பனோ இல்லையோ, அடுத்த ஜென்மம்னு இருந்தால் இளவரசரை நான் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், அவருக்கு நிறைய பணிவிடையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியும். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இப்போ இளவரசரை இங்கே புத்த விகாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் புத்த பிஷுக்கெல்லாம் சேர்ந்து இளவரசருக்கு வந்து
சிகிச்சை கொடுத்து அவர் வந்து சரி பண்ணுவாங்களா. வந்தியத்தேவன் எங்கே போயிருக்கான், வந்தியத்தேவன் வந்து பழையாறைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால பழையாறைக்கு போயிருக்கான். இப்போ ஜெயந்தன் பூங்குழலியும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் ஒரு 6 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுனா நல்லாயிருக்கும். ஏன்னா 600 வந்துடும். இன்னும் ஒரு 6 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.